வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாருதி சுசுகி ஆல்டோ K10 VXI பிளஸ் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். யூசருக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாரி 7 வேரியண்டா இந்த ஆல்டோ K10 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இதுதான் பேஸ் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். LXI மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் LXI CNG வேரியண்ட், VXI மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் VXI CNG வேரியண்ட், VXI பிளஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் பொறுத்தவரையில VXI மற்றும் VXI பிளஸ் இந்த 2 வேரியண்ட்லயும் அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பெட்ரோல் மற்றும் CNG 2 ஃபியூல் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆல்டோ K10 அவைலபிளா இருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சி பொறுத்தவரையில பெட்ரோல் மற்றும் CNG 2 வேரியண்ட்லயுமே ஒரு ஹையரான மைலேஜ் கிடைக்கிற மாதிரி தான் இன்ஜின் டியூன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான மற்றும் ஷைனியான 7 கலர்ஸ்ல இந்த ஆல்டோ K10 லான்ச் பண்ணியிருக்காங்க. மெட்டாலிக் சிசிலிங் ரெட், மெட்டாலிக் சில்கி சில்வர், மெட்டாலிக் கிரானைட் கிரே, பிரீமியம் எர்த் கோல்ட், மெட்டாலிக் ஸ்பீடி ப்ளூ, சாலிட் ஒயிட், பியர்ல் மிட்நைட் பிளாக் இந்த மாதிரி 7 கலர்ஸில் ஆல்டோ K10 அவைலபிளாக இருக்குது. மெட்டாலிக் சில்கி சில்வர் கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்மால் செக்மெண்ட் வெஹிக்கிள் கேட்டகரியில் இந்த ஆல்டோ K10 தான் டாப் ரூலிங் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட காம்படிட்டர் கார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெனால்ட் குவிட், டாடா டியாகோ, மாருதி செலிரியோ இந்த வண்டி எல்லாமே ஆல்டோ K10ஓட காம்படிட்டர் லிஸ்ட்ல வருது. மாருதியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஹெர்டெக்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த ஆல்டோ K10 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. யூசர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காம்பேக்ட் சைஸ், ஃபியூல் எஃபிஷியன்சி, மோர் ரிலையபிள், லோ மெயின்டெனன்ஸ், பெஸ்ட் ரீசேல் வேல்யூ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இந்த ஆல்டோ K10ல இருக்குது. மாருதியோட ஃபேமஸான நெக்ஸ்ட் ஜென் K சீரிஸ் 1.0 டுவெல் ஜெட் டுவெல் VVT இன்ஜின் தான் இந்த ஆல்டோ K10க்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ஹான்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஹை ஃபியூல் எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலுக்கு 24.90 கிலோமீட்டர் மைலேஜும், சிஎன்ஜிக்கு 33.85 கிலோமீட்டர் மைலேஜும் இந்த வண்டி டெலிவர் பண்ணுது. ஆட்டோ கியர் ஷிஃப்ட் டெக்னாலஜியும் VXI வேரியண்ட்ல இருந்து அவைலபிளாக இருக்குது. 15 பிளஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வித் 12 ஏர்பேக்ஸோட எல்லா வேரியண்ட்லையும் கொடுக்குறாங்க. 5 சீட்டர் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் தான் இந்த ஆல்டோ K10 வருது. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆல்டோ K10 நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூரில் இருக்கிற கிரீன் சர்க்கிளில் தான் இந்த ஷோரூம் இருக்குது. இங்கே சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பழைய ஜென் ஆல்டோ K10 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் ஆல்டோவுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஹனிகாம் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஸ்டாண்டர்ட் வேரியண்டான பேஸ் வேரியண்டில் மட்டும் கிடைக்கிறதில்ல, மற்ற எல்லா வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் ரூஃப் ஆண்டனா ஃபீச்சரும் ஸ்டாண்டர்ட் மற்றும் LXI வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸ்மால் கார் செக்மெண்ட்லேயே ஸ்டைலிஷான மற்றும் மாடர்னிட்டியான லுக்கில் இருக்கிற ஒரே கார் அப்படின்னா அது இந்த ஆல்டோ K10 மட்டும்தான். ஸ்டைலிஷான பெப்பி ஹெட்லாம்ப் செட்டப் இந்த ஆல்டோ K10க்கு கொடுத்துருக்காங்க. 4 லெவல் அட்ஜஸ்டபிள் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் மற்றும் இண்டிகேட்டர் டர்ன் இண்டிகேட்டர் ஃபீச்சர் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர்ல சுசுகியோட லோகோவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பைனட் டோரும் ஒரு எட்ஜ் கட்டிங் டிசைன்ல ஸ்டைலிஷான லுக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு வைடரான ஃப்ரண்ட் கிரில் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஹேட்ச்பேக் காராக இருந்தாலும் இந்த கிரில் செட்டப் வண்டியோட லுக்கை ரொம்பவே அக்ரெசிவாகவும் ஒரு காம்பேக்ட் SUVக்குள்ள ஃப்ரண்ட் லுக்கையும் எடுத்து கொடுக்குது. தேர்ட் ஜென் ஆல்டோ K10 தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓல்டு ஜென் ஆல்டோ K10 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென்ல டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த புதிய ஜென் ஆல்டோ K10ல. ஃப்ரண்ட் கிரில் பொறுத்தவரையில் ஒரு வைடரான மற்றும் ஏர் சர்க்குலேஷன் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 6 ஸ்லாட் டிசைனில் ஒரு ஸ்டைலிஷான ஏர்டமும் இந்த ஃப்ரண்ட் கிரிலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபாக்லாம் ஃபீச்சர் அவைலபிளாக இல்லை. சப்போஸ் நமக்கு வேணும்னா மாடிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிரில்லோட ஓப்பனிங் ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால ஏர் கர்டைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. ஏரோடைனமிக்ஸும் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. மைல்டான கர்வ்ஸ் மற்றும் லைன்ஸ் ஃப்ரண்ட் பைனட் டோர் மேலே கொடுத்துருக்காங்க ஏரோடைனமிக் பர்பஸ்க்காக. மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் காராக இருந்தாலும் ஏரோடைனமிக்ஸ் ஒர்க்ஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. பைனட் டோரோட சென்டரில் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் வாஷர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 வைப்பருக்கும் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் வாஷர் தான் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வைடரான ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. விண்ட் ஸ்க்ரீனோட எட்ஜஸில் பிளாக் டைப் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ஆண்டனாவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூஃப் ஆண்டனா பேஸ் வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டிற்கும் அவைலபிளாக இருக்குது. ரூஃப் மேலேயும் 4 ஏரோடைனமிக் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க.
பட்ஜெட் பிரைஸ்ல ஒரு பேசிக் கார்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஆல்டோ கேட்டன்ல குடுக்குறாங்க. 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு சஃபிஷியன்ட்டான ஸ்பேசியஸ் மைலேஜ் வித் பட்ஜெட் பிரைஸ்ல கிடைக்கிற மாரி மாருதி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரெகுலர் யூசேஜுக்கு ஏத்த மாரி அவுட்ஸ்டாண்டிங் மாடிஃபைடு ஃபீச்சர் வித் இன்கிரீஸ்டு மைலேஜ், கம்ஃபர்டபுள் ரைட் இது எல்லாமே கிடைக்கிற மாரி தான் இந்த வண்டியோட ஓவரால் டிசைன் இருக்குது. பிளாக் கலர்டு ஓவியாரம் நம்ம எங்க பார்க்க முடியும். மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இன்டர்னல்ல அட்ஜஸ்ட் பண்ற மாரி குடுக்குறாங்க. மேனுவலா தான் நம்ம மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் பொறுத்தவரையில மிரர்ல குடுக்காம ஃப்ரண்ட் ஃபெண்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பாடி கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சர் பொறுத்தவரையில VXi மற்றும் VXi Plus வேரியண்ட்டுக்கு மட்டும் குடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் மற்றும் LXi வேரியண்ட் பொறுத்தவரையில இந்த ஃபீச்சர் அவைலபிளா இல்ல. மேனுவல் கீ லாக் ப்ரொவிஷனும் இங்க குடுத்துருக்காங்க. டிரைவர் டோர் ஹேண்டில் பக்கத்திலேயே இந்த மேனுவல் கீ லாக்கும் குடுத்துருக்காங்க. A, B மற்றும் C பில்லர் பொறுத்தவரையில பிளாக் அவுட் டேப் ஃபினிஷிங் எதுவும் குடுக்கறதில்ல. பாடி கலர்ல தான் குடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான சைடு வியூ டிசைன் குடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பாடி சைட்லயும் ஸ்டைலிஷான கர்வ்ஸ் மற்றும் லைன்ஸ் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபெண்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரியர் ஃபெண்டர்ல கொண்டு வந்து இந்த கர்வ்ஸ் மற்றும் ஷேப்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபுல் வீல் கவர் ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் மற்றும் LXi வேரியண்ட் பொறுத்தவரையில ஃபுல் வீல் கவர் ஆப்ஷன் கிடைக்கிறதில்ல. சென்டர் கேப் ஆப்ஷன் தான் குடுக்குறாங்க. VXi மற்றும் VXi Plus வேரியண்ட்டுக்கு மட்டும் ஃபுல் வீல் கவர் ஆப்ஷன் குடுக்குறாங்க. இந்த ஃபுல் வீல் கவர்லயும் ஃப்ரண்ட் கிரில் போல ஒரு ஹனிகாம் டிசைன் குடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பொறுத்தவரையில 145/80 R13 ரேடியல் டியூப்லெஸ் டயர் குடுத்துருக்காங்க. வித் 13 இன்ச் ஸ்டீல் வீலோட. ஃப்ரண்ட் வீல் சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில மர்க்பர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக்கும் கொடுக்குறாங்க. டயர் சைஸ் பொறுத்தவரையில 13 இன்ச் டயர்ஸ் தான் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் மற்றும் ரியர் ட்ரம் பிரேக் ஆப்ஷன் பொறுத்தவரையில எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரையில ஒரு ப்ராப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. 167 கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டியில நம்ம பார்க்க முடியும். ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா டார்சன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த டார்சன் பீம் வித் காயில் ஸ்ப்ரிங்கை நம்ம இங்க விஷுவலா பார்க்க முடியும். சைலன்சர் சிஸ்டம் வித் மஃப்ளர் யூனிட்டும் நம்ம இங்க கிளியரா பார்க்கலாம். சஸ்பென்ஷன், பிரேக்கிங் மற்றும் டயர் ப்ரொஃபைல் பொறுத்தவரையில எல்லா வேரியண்ட்டுக்கும் காமனைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ரியர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஆப்டிமைஸ்டு ஸ்டைலிஷான ரியர் ப்ரொஃபைல் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் ஸ்பாய்லர் பொறுத்தவரையில ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் நம்ம எங்கே பார்க்க முடியும். வைடரான ரியர் விண்ட்ஸ்கிரீனும் நம்ம இங்கே பார்க்க முடியும். விண்ட்ஸ்கிரீனோட எட்ஜஸில் பிளாக் எனாமல் பேண்ட் டிசைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ட்ரெண்டி ரியர் காம்பினேஷன் லேம்ப்ஸும் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஒரு ஸ்டைலிஷான லேம்ப் டிசைன் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்டோ கேட்டனோட பேட்சிங் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. சென்டரில் சுசுகியோட லோகோவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சுசுகி லோகோக்கு கீழே பூட்டோரோட ஒரு மேனுவல் கீ லாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரியர் பம்பரில் 2 பார்க்கிங் சென்சார் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சாரோட ரேஞ்ச் ரொம்ப வைடராக இருக்கிறதுனால 2 சென்சார் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் சென்சார் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. பூட் டோரை 2 டைப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீ வச்சு நம்ம மேனுவல் கீ லாக்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா ரிமோட் பேக் டோர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே ரிமோட் பேக் டோர் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. இந்த லிவரை ஆக்சஸ் பண்ணியும் நம்ம பூட் டோரை ஓப்பன் பண்ண முடியும். வெஹிக்கிள் ரொம்ப காம்பேக்டாக இருந்தாலும் பூட் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா 214 லிட்டர் வருது. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 214 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட் பொறுத்தவரையில் பூட் ஸ்பேஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. ரியர் பார்சல் ட்ரே ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் பார்சல் ட்ரே ஆப்ஷன் பொறுத்தவரையில் VXi Plus வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு 5 ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு சஃபிஷியண்டான பூட் செட்டப்பை இந்த ஆல்டோ கேட்டனில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் ஃப்ளோர் மேட்டுக்கு கீழே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு அதிகமான ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில் 145/80 R13 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் டயர் கூட கம்பேர் பண்ணும்போது சைஸ் ரிடக்ஷன் எதுவும் பண்ணாமல் ஸ்பேர் வீலும் 13 இன்ச்சிலேயே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலை லாக் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட் லாக்கிங் ஸ்க்ரூவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலை ரிமூவ் பண்ணுறதுக்கு டூல்ஸ் மற்றும் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஜாக் பொறுத்தவரையில் டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட் ஃபோல்டிங் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. சீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணுறது மூலமாக அதிகமான பூட் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட் ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷன் மட்டும் ஆல்டோ கேட்டனில் அவைலபிளாக இல்லை. எல்லா வேரியண்ட்டுக்குமே ஃபோல்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
ரியர் சீட்ட இப்போ ஃபோல்ட் பண்ணி ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். 2 லாக்கிங் லீவர் 2 சைட்லயும் குடுத்துருக்காங்க, சீட்ட ஃபோல்ட் பண்றதுக்கு. சீட்ட நம்ம ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணா, ஒரு டபுள் பூட் ஸ்பேஸ் கிடைக்கிற மாரி இங்க ஸ்பேசியஸ பார்க்கலாம். லார்ஜான சூட்கேஸ், ஸ்மால் ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாரி திங்ஸ நம்ம ஈஸியா கேரி பண்ணி கொண்டு போற மாரி தான் உள்ள ஸ்பேசியஸ் குடுத்துருக்காங்க. ஃபேமிலி யூசருக்கு ஒரு எக்ஸலன்ட் சாய்ஸா இந்த ஆல்டோ கேட்டன் கண்டிப்பா இருக்கும். ஒரு பாப்புலர் என்ட்ரி லெவல் காரா இருந்தாலும், ஃபேமிலி யூசேஜ் மற்றும் ஸ்பேசியஸோட இருக்கிற மாரி தான் வண்டியோட டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேப்ரிக் மெட்டீரியல் சீட்ஸ் தான் குடுத்துருக்காங்க. சீட்டோட லைஃப் பொறுத்தவரையில ரொம்ப வருஷம் வர மாரி நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸால் தான் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் மற்றும் ரியர் சீட்டோட ஹெட்ரெஸ்ட் பொறுத்தவரையில ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் குடுத்துருக்காங்க. பெட்ரோல் வேரியன்ட் கூட கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி வேரியன்ட்ல இந்த பூட் ஸ்பேஸ் கிடைக்கிறதில்ல. இருந்தாலும் மைலேஜ் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சிஎன்ஜி வேரியண்ட்ட. 33.85 கிலோமீட்டர் ஒரு ஹையஸ்ட் மைலேஜ் தான் சிஎன்ஜி வேரியன்ட் டெலிவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சிட்டி யூசேஜ் மற்றும் வெஹிக்கிள் பார்க்கிங் இஷ்யூ இருக்கிறவங்க தாராளமா இந்த ஆல்டோ கேட்டனை செலக்ட் பண்ணலாம். ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி மற்றும் ரீசனபிள் மெயின்டெனன்ஸுக்கு ஏத்த காரா இந்த ஆல்டோ கேட்டன் இருக்குது. ஃபியூல் ஃபில்லிங் பொறுத்தவரையில வண்டியோட லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் ஃபில்லிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் ஃபியூல் லிட் ஓப்பனரும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் இந்த ரிமோட் ஃபியூல் லிட் ஓப்பனர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 27 லிட்டர் கொடுக்குறாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 27 லிட்டர் கொடுக்குறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 55 லிட்டர் சிலிண்டரோட கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. யூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சஃபிஷியண்டான டேங்க் கெப்பாசிட்டி தான் பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி 2 வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் இன்டீரியரில் போய் டிசைன் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக் சிங்கிள் டோன் இன்டீரியர் டிசைன் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் டோர் பேனல் பொறுத்தவரையில் பவர் விண்டோஸோட சுவிட்ச் எதுவும் வருதில்லை, பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல் ஸ்விட்ச் பொறுத்தவரையில் டேஷ்போர்டில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டோரோட அன்லாக் லீவரும் ஒரு சில்வர் க்ரோம் ஃபினிஷிங் கலரில் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷன் மற்றும் ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இங்கே டோர்லேயே கொடுத்துருக்குறாங்க. டோரோட ஓப்பனிங்கும் ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இதனால் வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸ் நமக்கு அதிகமாகவே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. யூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சஃபிஷியண்டான ஹைட்டில் தான் இந்த டிரைவர் சீட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். வண்டியோட வின் நம்பர் டீடைல்ஸ் பொறுத்தவரையில் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. டிரைவரோட ஃபுட்போர்ட் பொறுத்தவரையில் ஒரு பிளாக் ஹார்ட் பிளாஸ்டிக் கார்னிஷ் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ரிமோட் பூட் டோர் ஓப்பனர் மற்றும் ரிமோட் ஃபியூல் லீட் ஓப்பனர் ரெண்டுமே டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் மற்றும் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கிறது இல்லை. ஸ்பேர் வீலோட ஜாக்கும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பேசியஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காண்டி. சீட்டோட ஃபோல்டிங் லிவரும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிக்ளைன் பண்ணுற லிவரும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் இந்த ஆல்டோ கேட்டனோட எந்த வேரியண்ட்டிலும் வர்றதில்லை. ஒரு டீசெண்டான ஸ்பேசியஸ் மற்றும் ஹைட்டோட வண்டியோட ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச் மூணையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்திலேயே பூட் ஓப்பன் பண்ணுற லிவரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டோட 4 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷனும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 டம்மி சுவிட்ச் ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரவுண்டு ஷேப் ஏசி வெண்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா டைரக்ஷன்லையும் ஏசியோட ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஏசி வெண்டோட டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வெண்டோட அவுட்டர் சுற்றி ஒரு சில்வர் குரோம் லைன் ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டைலிஷான 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ மற்றும் வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபீச்சரும் இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. VXI ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ மற்றும் வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. கொலாப்சிபிள் ஸ்டீரிங் காலம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் எல்லா வேரியண்ட்டுக்குமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் இல்லாமல் ரவுண்ட் ஷேப் நார்மல் ஸ்டீரிங் வீல் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு கொடுத்துருக்காங்க. செலிரியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற அதே ஸ்டீரிங் வீல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் ஆக்சென்ட் ஃபீச்சரும் இந்த ஸ்டீரிங் வீலில் கொடுத்துருக்காங்க. VXI ப்ளஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. வாய்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் பட்டன், ஸ்டீரியோ மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ஃபோன் கால் கண்ட்ரோல்ஸ் பட்டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஸ்டீரிங்லேயே யூசர் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் பவர் ஸ்டீரிங் வீல் தான் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட கீ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு சிம்பிளான மாருதியோட ட்ரெடிஷனல் கீ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 கீயில் ஒரு கீ நார்மல் கீயும் இன்னொரு கீ ரிமோட் கீயும் கொடுத்துருக்குறாங்க. சென்டர் டோர் லாக்கிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில் VXI வேரியண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது.
VXI மற்றும் VXI Plus இந்த 2 வேரியண்ட்ல மட்டும் தான் சென்டர் டோர் லாக்கிங் ஃபீச்சர் குடுக்குறாங்க. கீ ஆஃப் மற்றும் ஹெட்லாம்ப் ஆன் ரிமைண்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில VXI மற்றும் VXI Plus இந்த வேரியண்ட்ல மட்டும் அவைலபிளா இருக்குது. இக்னிஷன் ஆன் பண்ணி வண்டியோட கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு ஆம்பர் பேக்லைட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் தான் இந்த ஆல்டோ K10க்கு குடுத்திருக்காங்க. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. டிஸ்டன்ஸ் டு எம்ப்டி ஃபியூல் கன்சம்ப்ஷன் ஃபீச்சர் பொறுத்தவரையில VXI மற்றும் VXI Plus வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில VXI மற்றும் VXI Plus வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில AGS வேரியண்ட்டுக்கு மட்டும் அவைலபிளா இருக்குது. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர், டிஜிட்டல் ஓடோமீட்டர், டிஜிட்டல் டாக்கோமீட்டர், ஃபியூல் லெவல் கேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்ப்டி, ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ப்ஷன், லோ ஃபியூல் வார்னிங், ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ப்ஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டிகேஷன்ஸை சிம்பிளா டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூல் வார்னிங் மற்றும் டோர் அஜார் வார்னிங் பொறுத்தவரையில VXI வேரியண்ட்டுக்கு ஸ்மால் பிளே டாக்ல டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த VXI Plus வேரியண்ட்டுக்கு ஸ்மார்ட் பிளே ஸ்டூடியோலேயே டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஹை ஸ்பீடு அலர்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில எல்லா வேரியண்ட்டுக்குமே அவைலபிளா இருக்குது. 80 கிலோமீட்டர் ஸ்பீடை நம்ம ரீச் பண்ணும்போதே இந்த ஹை ஸ்பீடு அலர்ட் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு காருக்கு தேவையான பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஆல்டோ K10ஓட டிசைனிங் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட டேஷ்போர்ட் சென்டரில் 2 AC வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 4-வே அட்ஜஸ்டபுளோட. ஒரு சில்வர் ஆக்சென்ட் சென்டர் கார்னிஷும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த கார்னிஷ் ஃபீச்சர் VXI மற்றும் VXI Plus வேரியண்ட்டில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான 17 இன்ச் ஸ்மார்ட் பிளே ஸ்டூடியோ சிஸ்டம் இந்த வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. AM மற்றும் FM ரேடியோ ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் பிளேயில் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஆக்ஸ் சப்போர்ட், USB சப்போர்ட், ரிமோட் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே ஃபீச்சர்ஸும் இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஸ்பீக்கர்ஸ் 4 ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்மார்ட் பிளே ஸ்டூடியோவுக்கு. VXI வேரியண்ட்டுக்கு நார்மல் ஆடியோ சிஸ்டம் இருக்கிறதுனால 2 ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. இந்த VXI Plus வேரியண்ட்டுக்கு ஸ்மார்ட் பிளே ஸ்டூடியோ இருக்கிறதுனால 4 ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் மற்றும் LXI வேரியண்ட் பொறுத்தவரையில் ஆடியோ சிஸ்டம் ஃபீச்சர் எதுவும் கொடுக்கறதில்ல. ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான பிளே ஸ்டூடியோ சிஸ்டம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் நேவிகேஷன் ஃபீச்சரும் இந்த ஸ்மார்ட் பிளே ஸ்டூடியோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் பிளேயோட ஸ்பீக்கர் பார்த்தோம்னா 4 டோர்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. VXI வேரியண்ட் பொறுத்தவரையில் டிரைவர் டோர் மற்றும் கோ டிரைவர் டோரில் மட்டும்தான் ஸ்பீக்கர் அவைலபிளாக இருக்குது. ரிவர்ஸ் கேமரா பொறுத்தவரையில் அவைலபிலிட்டி இல்லை. சப்போஸ் நமக்கு வேணும்னா ஆப்ஷனலாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. மாடர்ன் இன்டீரியர்ஸ் வித் அப்டேட்டட் டெக்னாலஜியோட ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் இந்த ஆல்டோ K10 மாருதி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹசார்ட் லேம்போட பட்டனை டேஷ்போர்டோட சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் மற்றும் கோ டிரைவரோட பவர் விண்டோஸ் ஆக்சஸ் பண்ணுற பட்டனும் இங்கே பக்கத்திலேயே கொடுத்துருக்குறாங்க. ஒரு மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் AC சிஸ்டம் தான் இந்த ஆல்டோ K10க்கு கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும் AC ஆப்ஷன் கிடையாது. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே AC ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு ஃபுல்லி மேனுவல் கண்ட்ரோல் AC சிஸ்டம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்திலேயே USB வித் ஆக்ஸ் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் ஸ்டோரேஜும் இது பக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் ஷாஃப்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கியர் ஷாஃப்டை சுற்றி ஒரு லெதர் ரேப்பிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. லெதர் ரேப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவுட் சைடில் ஒரு சில்வர் ஆக்சென்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கியர் ஷாஃப்ட் பொறுத்தவரையில் கிளாசி பிளாக் இல்லாமல் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க பியானோ பிளாக் கலரில். ஹேண்ட் பிரேக்கு பக்கத்துலையும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் கன்சோல் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு டுவெல் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. கோ டிரைவருக்கு இங்கே டேஷ்போர்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவருக்கு ஸ்டீரிங் வீலில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் வித் யூசர் ஃப்ரெண்ட்லியான மியூசிக் சிஸ்டம் தான் இந்த ஆல்டோ K10ல கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் கார்ஸில் இருக்கிற ஃபீச்சர் எல்லாமே இந்த ஆல்டோ K10ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்லேயே யூசருக்கு கிடைக்கிற மாதிரி மாருதி கொடுத்துருக்குறாங்க. பேஸ் வேரியண்டான ஸ்டாண்டர்ட் மற்றும் செகண்ட் வேரியண்டான LXI வேரியண்டில் மட்டும் மியூசிக் சிஸ்டம் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. மற்ற வேரியண்ட் எல்லாத்துக்குமே மியூசிக் சிஸ்டம் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான டச் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் பிளே ஸ்டூடியோ சிஸ்டம் தான் இந்த ஆல்டோ K10க்கு கொடுத்துருக்காங்க.
ஆல்ரெடி இந்த மியூசிக் சிஸ்டம நம்ம பலேனோ மற்றும் டிசைர்ல பார்த்துருக்குறோம். டச் ஸ்க்ரீனோட சென்சிட்டிவிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. வீடியோவோட கிளாரிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். சில்வர் ஆக்சென்ட் சென்டர் கார்னிஷ் ஃபீச்சரும் டாப் வேரியண்டான VXI Plus வேரியண்ட்ல மட்டும் குடுத்துருக்காங்க. மத்த வேரியண்ட் எல்லாமே பிளாங்கா தான் குடுத்துருக்காங்க. காம்பேக்ட் காரா இருந்தாலும் இன்டீரியர்ல ஸ்பேஸ் நெறைய குடுத்து யுட்டிலைஸ் பண்ற மாரி தான் வண்டிய டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசென்ட்டான ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸும் இங்க குடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஃபுல்லாவே ஹார்ட் பிளாஸ்டிக்கால பண்ணியிருக்காங்க. இதனால வண்டிய கிளீன் மற்றும் மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குதுன்னு சொல்லலாம். அசிஸ்ட் கிரிப் ஃபீச்சர் பொறுத்தவரையில கோ டிரைவர், டிரைவர் மற்றும் ரியர் பேசஞ்சருக்கும் குடுக்குறாங்க. பேஸ் வேரியன்ட் பொறுத்தவரையில கோ டிரைவர் மற்றும் டிரைவருக்கு மட்டும் தான் இந்த ஃபீச்சர் குடுக்குறாங்க. OVRM மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் பொறுத்தவரையில இன்டர்னலா மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ற மாரி தான் குடுக்குறாங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் நம்ம எங்க பார்க்க முடியும். டிரைவர் லொகேஷன் தவிர மத்த எல்லா லொகேஷன்லயும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் குடுத்துருக்காங்க. ஒரு பிரீமியமான சாண்ட்விச் கலர்ல தான் ரூஃபோட டிசைன் குடுத்துருக்காங்க. டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு சன்வைசர் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. சன்வைசர்ல வேனிட்டி கிளாஸ் ஃபீச்சர் எதுவும் குடுக்காம பிளாங்கா தான் குடுத்துருக்காங்க. ஒரு எல்லோ கேபின் லேம்பும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 3 வே ஸ்விட்சோட. பவர்ஃபுல்லான எல்லோ கேபின் லேம்ப் தான் இங்க குடுத்துருக்காங்க. ஒரு வைடரான மேனுவல் அட்ஜஸ்டபிள் IVRமும் குடுத்துருக்காங்க. இந்த IVRM பக்கத்திலேயே மைக்கோட ப்ரொவிஷனும் குடுத்துருக்காங்க. டிரைவரோட சன்வைசர்லயும் டிக்கெட் ஹோல்டர், வேனிட்டி கிளாஸ் ஃபீச்சர் எதுவும் குடுக்காம பிளாங்கா தான் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாரி OVRMோட மிரர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு மேனுவல் அட்ஜஸ்டபிள் லிவரும் இங்க குடுத்துருக்காங்க. லிவர ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியாகவும், யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. இந்த இன்டர்னல் மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில ஸ்டாண்டர்ட் மற்றும் LXI வேரியண்ட்ல கிடைக்கிறதில்ல. மத்த வேரியண்ட் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்குது. அக்சஸரி சாக்கெட் ஃபீச்சரும் VXI மற்றும் VXI Plus வேரியண்ட்ல மட்டும் அவைலபிளா இருக்குது. ரியர் இன்டீரியர்ல போய் ஸ்பேசியஸ் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ரியர் டோர்லயும் ஒரு ஃபுல்லி பிளாக் ஹார்ட் பிளாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் தான் குடுத்துருக்காங்க. மிரரோட அட்ஜஸ்ட்மென்ட் பொறுத்தவரையில மேனுவலா ஆக்சஸ் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. டோரோட அன்லாக் லிவர்லயும் ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷிங் ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட ப்ரொவிஷனும் இந்த டோர்லயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்க குடுத்துருக்காங்க. மேனுவலா நம்ம ஆக்சஸ் பண்ணி சைல்ட் லாக்க எனேபிள் பண்ற மாரி இங்க குடுத்துருக்காங்க. ரியர் டோர் பொறுத்தவரையில வாட்டர் பாட்டில் ப்ரொவிஷன் எதுவும் குடுக்கல. பிளாங்கா தான் குடுத்துருக்காங்க. டோர் ஃப்ளாட்டா ஸ்ட்ரைட்டா ஓப்பன் ஆகுற மாரி குடுக்குறாங்க. இதனால டாலா இருக்கவங்களும், ஃபேட்டா இருக்கவங்களும் கூட ஈஸியா வண்டிக்குள்ள போற மாரி ஸ்பேசியஸா இருக்குது. ஸ்மால் செக்மெண்ட் கார்லயே ஸ்பேசியஸான கார் அப்படின்னா அது இந்த ஆல்டோ K10 மட்டும் தாங்க. வண்டியோட சீட்ல உட்கார்ந்து ஸ்பேசியஸ் மற்றும் கம்ஃபோர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். லெக் ரூம் நல்லாவே இருக்குது. ஒரு ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் இங்க குடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் ஒரு ஸ்பேசியஸான ஹெட்ரூம் தான் இங்க குடுத்துருக்காங்க. வண்டியோட ஹைட் 1520 mm இருக்கனால ஹெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாவே இருக்குது. இது ஒரு ஸ்மால் செக்மெண்ட் கார் அப்படிங்கறனால ரியர் AC வென்ட் ஃபீச்சர் எதுவும் இந்த காருக்கு தேவைப்படாது. ரியர் சீட் பாக்கெட் ஃபீச்சரும் டிரைவர் மற்றும் கோ டிரைவர் 2 சீட்லயுமே குடுத்துருக்காங்க. சீட்ஸோட டிசைன் எல்லாமே ஃபேப்ரிக் மெட்டீரியலால ரொம்ப குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிடான மற்றும் குஷைனிங்கான சீட் அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த ஆல்டோ K10ல குடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சர் எல்லா சீட்ஸ்க்கும் குடுத்துருக்காங்க. ஆல் சீட் பெல்ட்ஸ் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. ரியர் சீட் பொறுத்தவரையில 3 பேர் உட்கார்ற மாரி ஒரு ஸ்பேசியஸான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. கம்ஃபோர்ட் வித் பிராக்டிகாலிட்டியோட தான் ரியர் சீட் மற்றும் ஃப்ரண்ட் சீட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சீட் பெல்ட் வித் பஸ்ஸர் ஃபீச்சர் பொறுத்தவரையில ஃப்ரண்ட் மற்றும் ரியர் 2 சீட்ஸ்க்குமே குடுத்துருக்காங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ நம்ம ரியர் சீட்ல இருந்து பார்க்கும்போது. ஒரு ஜென்டிலான மற்றும் பிரீமியமான டேஷ்போர்ட் வியூவை இந்த ஆல்டோ K10ல நம்ம பார்க்க முடியும். ஒரு ப்ராப்பரான காம்பாக்ட் சைஸ் வித் ஸ்பேசியஸோட இந்த காரோட டிசைன் கொடுத்துருக்காங்க. என்ட்ரி லெவல் காரா இருந்தாலும் ஸ்மார்ட் பிளே ஸ்டூடியோ சிஸ்டம் வித் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்கிறது இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பீடோமீட்டர் வித் எக்ஸைட்டிங் டிஜிட்டல் ஸ்பீட் டிஸ்பிளே, 4 ஸ்பீக்கர்ஸ் ஆப்ஷன், 15+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வித் டுவெல் ஏர்பேக்ஸ், ABS வித் EBD இது எல்லாமே இந்த வண்டியோட அடிஷனல் ஃபீச்சர்ஸா இருக்குது. ஃப்ரண்ட் சீட் பொறுத்தவரையில ஒரு வைடரான ஃப்ரண்ட் சீட் டிசைனிங் தான் இங்க கொடுத்துருக்காங்க. மஸ்குலான மற்றும் குஷைனிங்கான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம இங்க பார்க்க முடியும். ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டோட ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ரியர் சீட்டோட சீட் பெல்ட்டுக்கு ELR ஃபீச்சர் பொறுத்தவரையில VXI மற்றும் VXI Plus வேரியண்ட்ல மட்டும் அவைலபிளா இருக்குது. வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம்.
பைனட் டோர் பொறுத்தவரையில இன்சுலேஷன் செட்டப் எதுவும் குடுக்காம பிளாங்கா தான் குடுத்துருக்காங்க. இது ஒரு சைலன்ட்டான நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத பெட்ரோல் என்ஜின் அப்படிங்கிறனால இன்சுலேஷன அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் வாஷருக்கு போற வாட்டர் ஹோஸ நம்ம இங்க விசிபிளா கிளியரா பார்க்க முடியும். மாருதியோட ஃபேமஸான ஒரு 1.0 லிட்டர் கே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த ஆல்டோ கேட்டனுக்கு குடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ரீஃபைன் பண்ணப்பட்ட எக்கனாமிக் மற்றும் ரிலையபிளான பெட்ரோல் இன்ஜின் தான் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 3 சிலிண்டர் வித் 12 வால்வ் கான்ஃபிகரேஷனோட இந்த இன்ஜினை குடுக்குறாங்க. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 49 கேடபிள்யூ வருது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 89 என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ஃபியூல் எக்கனாமிக்கான பெட்ரோல் இன்ஜின் தான் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் வேரியண்டோட ஹையஸ்ட் மைலேஜ் பார்த்தோம்னா 24.39 கிலோமீட்டர் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல டெலிவர் பண்ணுது. இதுவே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனா இருந்தா 24.90 கிலோமீட்டர் மைலேஜ் டெலிவர் பண்ணுது. சிஎன்ஜி வேரியண்ட் பொறுத்தவரையில ஹையஸ்ட் மைலேஜான 33.85 கிலோமீட்டர் மைலேஜ் டெலிவர் பண்ணுது. வண்டியோட ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். மாருதியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஹெர்டெக்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த ஆல்டோ கேட்டனை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்டோ கேட்டன்ல என்ஜின் மாபிலைசர், ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக், சென்ட்ரல் டோர் லாக்கிங், இம்பாக்ட் சென்சிங் டோர் அன்லாக், ஹை ஸ்பீட் அலர்ட், ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் வித் ப்ரீடென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர், டுவெல் ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், சீட் பெல்ட் ரிமைண்டர் வித் பஸர் அலாம், ஹெட்லாம்ப் லெவலிங், ரியர் டோர் சைல்டு லாக் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த ஆல்டோ கேட்டன்ல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா 6,21,000 ருபீஸ் வருது. இந்த பிரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டா கண்டிப்பா ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸ்மால் செக்மெண்ட் கார் பொறுத்தவரையில இந்த பட்ஜெட் பிரைஸ்ல வேற எந்த பிராண்டாலையும் இந்த காரை கொடுக்க முடியாது. மாருதி கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.